பைக்குனால் யாருக்கு தான் பிடிக்காது. அதுவும் ஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு அவங்களோட ஸ்கூட்டர்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அது ஏதோ லவ்வர் மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி தான் எனக்குமே. ஆக்சுவலி இவனோட பேர் வந்து சிவு. இந்த வண்டி நான் வாங்கினதுலேருந்து ரொம்பவே பார்த்து வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்காகவே இல்லைங்க. துரு பிடிச்சிருச்சு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஆக்சுவலி 1 year ஆகிடுச்சு. ஆனாலும் நான் சரி பண்ணணும்னு தள்ளிகிட்டே போயிடுச்சு. பட் இந்த வாட்டி நான் முடிவு பண்ணிவிட்டேன், கண்டிப்பாக அவனை டாக்டர்கிட்ட கூட்டு போயே ஆகணுன்ற மாதிரி. ஸோ நான் போனதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைக் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி ஒரு பெயிண்ட் மட்டும் அடித்தேன். அதை அடித்த உடனே அவன் எப்போ பழகாயிட்டான். என் கண்ணே பட்டுருச்சுங்க. அவ்வளோ க்யூட்டாகிட்டான், அவ்வளோ அழகாயிட்டான். ஸோ நம்ம வீட்லேயும் இதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பைக் இருக்கும். அந்த பைக் யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் கிடையாது, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவனை பார்த்துக்குறோமோ அப்போ தான் அவன் நம்மளை பார்த்துப்பான். ட்ராவல் பண்ணுற எல்லோரும் ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். அந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு வர கஷ்டத்தை எல்லாம் அவரோட வாளாலேயே தடுத்துருவார். இது சின்ன வயசில் நான் கேட்டது. அதுவும் உண்மை தான். நீங்கள் போகும்போது ஆஞ்சநேயரோட ஜெபத்தை சொல்லிட்டு போங்க, நல்லதே நடக்கும்.